ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ இறுதி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா பேசிக் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கோம். அதுல ஒரு அறையில இருக்கிற பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் எப்படி நாங்க செப்பரேட் பண்ணி தனியா டிஸ்பிளே பண்றதை பத்தி பார்க்க போறோம். சரியா, நான் முதல்ல என்ன செய்யறேன்னா, யூசர் என்ன செய்யறேன், ஒரு அறையில லிமிட்ஸ் நான் செய்யறேன், இன்புட்டா வாங்க போறோம். சரியா, சரியா, அதே லிமிட். சரியா, அதை என்ன செய்யறேன்னா, எல்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணி கொள்றேன். சரியா, அது சரி, எல்னு சொல்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிட்டேன். சரியா, என்ன செய்ய பண்ணா, அறைய நான் செய்வேன், ஒரு டிக்ளேர் பண்ண போறேன். சரியா, ஒரு இன்டிஜர் அறைய நான் செய்வேன், டிக்ளேர் பண்ண போறேன். இன்ட் ஏன்னு சொல்ற ஒரு அறைய நான் டிக்ளேர் பண்றேன். அதுக்கு என்ன செய்யறேன், யூசர் கொடுத்த லிமிட் நான் செய்யறேன், அதுல லென்த் நான் வைக்கிறேன். சரியா, இப்ப என்ன செய்ய போறேன், யூசர்ட்ட ஒவ்வொரு நம்பர் என்ன செய்ய போறேன் கேட்டு அதை என்ன செய்ய போறேன், அறையில ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்கு என்ன செய்யற, நம்பர் போட்டு i equal to 0, i to வைக்கிறது i plus plus. சரியா, சிஸ்டம் என்கிறது i plus 1. சரியா, யூசர் கேட்கிறேன், என்கிறது நம்பர் 1 நம்பர் 2 இந்த சேவ் தாங்க. சரி, தார நம்பர் நான் என்ன செய்ய போறேன், int a i இண்டெக்ஸ்ல சரியா ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். நெக்ஸ்ட். சரியா, யூசர் குரூப்ல ஒவ்வொரு இன்புட் என்ன செய்ய போறேன்னா அறையில தான் ஸ்டோர் பண்றேன். சரியா, ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன்டா, அதை நான் செய்யறேன், அதுல இருக்க பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பர் என்ன செய்ய செப்பரேட் பண்ண டிஸ்பிளே பண்ண போறேன். சரியா, அதுக்கு என்ன செய்யறா, கண்டிஷன் அவுட் இருக்கு. சரியா, அதுக்கு முன்னாடி என்ன செய்யறா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பாசிட்டிவ் நம்பர் அல்லது பாசிட்டிவ் நம்பர். சரியா, ஒரு என்ன செய்ய போறா, போட்டு என்னன்னு சொல்ற இது வேரியபிள் என்ன செய்ய போறேன், ஏ அறையில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் தான் வாங்க போறேன். சரியா, வாங்கி என்ன செய்ய போறேன், என்ன இஃப் கண்டிஷன்ல செக் பண்ண போறேன். சரியா, எங்களுக்கு தெரியும் என்னது, பாசிட்டிவ் நம்பர் இருந்தா என்னது 0 பெருசா இருக்கும். சரியா, அப்ப 0 என்ன செய்வது பெருசா என்னது பாசிட்டிவ் நம்பர் எங்களுக்கு தெரியும். சரியா, அப்ப கண்டிஷன் கொடுத்துரும், உள்ள வர அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸ் என்னது 0 எலிமெண்ட்ஸ் அந்த 0 பெருசா இருந்தா என்னது பாசிட்டிவ் நம்பர். சரியா, என்ன செய்யறா, என்ன பிரிண்ட் பண்ணி வரும், அவ்வளவுதான் வேலை. சரியா, சரியா, பாசிட்டிவ் நம்பர் என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன செய்ய போறேன், நெகட்டிவ் நம்பர் என்ன செய்ய போறேன், தனியா பிரிண்ட் பண்ண போறேன். நெகட்டிவ் நம்பர் என்ன இருக்கணும், 0 சின்னதா இருக்கும். சரியா, அதே நான் சரி பிரிண்ட் பண்றேன். சரியா, அப்ப என்ன செய்ய போறேன், சேவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, அப்ப என்ன கேக்குதுல, என்கிறது அரை லிமிட் நான் 5 கொடுக்குறேன். சரியா, ஃபர்ஸ்ட் நம்பர் நான் 10 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் -5 கொடுக்குறேன், தேர்ட் நம்பர் -30 கொடுக்குறேன், ஃபோர்த் நம்பர் நான் 99 கொடுக்குறேன், ஃபிஃப்த் நம்பர் நான் -1 கொடுக்குறேன். சரியா, உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்ல என்னது 10 99 உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அதே மாதிரி சாரி, பாசிட்டிவ் நம்பர் மொத்தம் மறந்துட்டு நெகட்டிவ் நம்பர் கட்டி போடுறேன். சரியா, நெகட்டிவ் நம்பர்ஸ் எங்களுக்கு வரும். சரியா, ரன் பண்ணி பார்ப்போம். என்கிறது அரை லிமிட்னா 5 கொடுக்குறேன். சரி, அதே மாதிரி -10 கொடுக்குறேன் நம்பர், 99 கொடுக்குறேன், -45 கொடுக்குறேன், இது மாதிரி 20 கொடுக்குறேன், -100 கொடுக்குறேன். சரியா, அப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் 99 20 வந்துருக்கு, நெகட்டிவ் நம்பர்ல -10 -45 -100 எங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. சரியா, இதான் ஒரு அறையில இருக்கிற பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரை நாம செப்பரேட் பண்ணி டிஸ்பிளே பண்றக்கூடிய கோடு. சரியா, இதுல லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, அடுத்த வீடியோல சந்திப்போம்.